வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையிலான பதற்றம் மற்றும் போர் சூழ்நிலை பற்றியது. இது உலக அளவில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரம். இந்த வீடியோவின் முடிவில் இந்த யுத்தம் எதனால் ஏற்பட்டது, எப்போது ஆரம்பித்தது, அதிலிருந்து உலகுக்கு என்ன ஆபத்து என்று முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பகைமை பல வருடங்களாகவே உள்ளது. 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்குப் பிறகு ஈரான் அரசு இஸ்ரேலுக்கெதிராக விரோதமாக செயல்பட ஆரம்பித்தது. ஈரான், ஹமாஸ், ஹெஸ்பொல்லா போன்ற பல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்து வந்தது. இதை இஸ்ரேல் ஒரு பெரிய ஆபத்தாகவே கருதி வந்தது. முக்கிய காரணங்களில் ஒன்று பாலஸ்தீன பிரச்சினை. ஈரான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறது, ஆனால் இஸ்ரேல் அதனை எதிர்க்கிறது. இதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்கிறது. அதை தடுக்கவே இஸ்ரேல் முயற்சிக்கிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வலுவான ஆதரவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுக்கு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதரவாக உள்ளன. இவை அனைத்தும் சேர்ந்து இந்த பகைமையை மிக மோசமாக மாற்றியுள்ளது. சமீபத்திய சம்பவங்களை பார்த்தால் 2024 அக்டோபரில் ஹமாஸ் இஸ்ரேல் போரால் உலகம் பதறியது. அந்த தாக்குதல்களுக்கு பின்னணி என ஈரான் இருந்ததாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியது. அதற்கு பதிலடி தாக்குதல்களாக இஸ்ரேல் ஈரானில் முக்கிய இராணுவ மையங்களை தாக்கியது. இப்போது 2025 சூன் மாத நிலவரம் பார்ப்பதற்கு இரு நாடுகளுக்கிடையே நேரடி மோதல்கள் தொடங்கிவிட்டன. மற்ற உலக நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவை ஒவ்வொருத்தரும் பக்கவாட்டில் தங்களது ஆதரவை காட்ட ஆரம்பித்துள்ளன. இந்த மோதலால் உலகத்திற்கு என்ன தாக்கம் என்று பார்ப்போம். முதலில் எரிபொருள் விலை உயரும், ஏனெனில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அதிக எண்ணெய் வருகிறது. இந்த பகுதியில் யுத்தம் ஏற்பட்டால் எண்ணெய் உற்பத்தி குறையும், அதன் காரணமாக விலை ஏறும். அதன் பிறகு உலக சந்தை சரிவுக்கு வரும். ஏற்கனவே உலகம் பொருளாதார ரீதியாக சிக்கலில் உள்ளது. இதுவும் கூட சேர்த்தால் 3வது உலகப்போர் தொடங்குமா என்ற கேள்வி எழுகிறது. இதன் தாக்கம் இந்தியாவுக்கும் உள்ளது. இந்தியா அதிக எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. எனவே விலை உயர்ந்தால் பொதுமக்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்படும். அதே சமயம் பங்கு சந்தை உள்ளிட்ட பொருளாதார நிலைமை குறையும் அபாயம் உள்ளது. ஆனாலும் இந்தியா இரு தரப்புகளுடனும் சமநிலை பேண முயற்சி செய்கிறது. முடிவாக இது ஒரு பழைய பகைமைக்கு புதிய பரிமாணம் கிடைத்த நிலைமை. இஸ்ரேல் ஈரான் இடையிலான யுத்தம் வளர்ந்தால் உலகமே அதற்கு விளைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த போர் நின்றுவிடுமா அல்லது வளர்ந்து 3வது உலகப் போராக மாறுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.